friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டான டீ கேக் எவ்வளோ சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சர்க்கரையை 3 போர்ஷனாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நல்லா பீட் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கால் கப் எண்ணெய். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணணும். இது போல் இருக்கணும். கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் போல் பீட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். அவ்வளோதான், நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸும் ரெடி. இப்போ நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் சலிச்சு எடுத்துக்கலாம். எங்கேயும் லம்ஸ் இல்லாத போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நீங்கள் பீட்டரால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டீ கேக் பேட்டர் ரெடி. நான் இந்த ஸ்கொயர் ஷேப் 5 இன்ச் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே மைதா போட்டு டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இது எப்போவுமே நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. யூஸ்வலாக நான் சொல்லுவேன் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்ட் மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சுடுங்க. 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா பேக் ஆயிருக்கா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது போல் ஒரு டூத் பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஆறட்டும். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க, கேக் உடஞ்சிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சைட் சைடு போல் நைஃபால் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் அப்போ கேக் வர்றதுக்கு. இப்போ இதை நான் ஃப்ளிப் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக வந்திருக்கு. மோல்டு பாருங்கள், எதுவுமே ஒட்டலை ரொம்ப. இப்போ நான் மேலே இருக்க இந்த டாப் போர்ஷனை கட் பண்ணிக்கிறேன். சென்டர் ஹாஃப் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் மோல்டு இல்லை, ரவுண்டாக தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட மோல்டே இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளரோ இல்லை ஒரு கப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும்போதே கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.